தமிழுக்கு வணக்கம், என் தாய்க்கு வணக்கம். நேரம் கருதி யாரையும் தனித்தனியாக கூப்பிடாமல் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை ஆண்டோர் சான்றோர் அனைவர்களுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற இந்த ஆண்டோர் சான்றோர்களை மகிழ்விக்கின்ற, எங்களை போல கவிஞர்களை மகிழ்விக்கின்ற, இந்த அரங்கை மகிழ்விக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது சிறப்பாக வணக்கங்கள். அனைவருக்கும் தமிழ் பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழ் என்றாலே சமத்துவம் தான், தமிழ் என்றாலே இனிமைதான், தமிழ் என்றாலே சுகம்தான். அதனால் அனைவருக்குமே தமிழ் பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போது நமது கவியரங்கத்துக்கு செல்வோம். இன்று முதலில் கவிதை வாசிப்பவர், என்றைக்குமே பெண்களுக்கு முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லுவார்கள். அதனால் இன்று முதலில் கவிதை வாசிப்பவர் மணிமேகலை அம்மையார் அவர்கள். மேகலையாய் சொலிக்கின்ற மணியான கவி தருவார். மேகமது கூடிடுமே மண்ணிலுமே கவி கேட்க, தாகமது கவி தாகமது தணிக்கும்படி கவி தருவாய். ஆக மொத்தம் அனைவரது அகம் குளிர கவி பொழிவாய். வாரும் அம்மா, வந்து உமது கவியை தாருவோம். அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். அனைவருக்கும் என் முதல் வணக்கம். எல்லோருக்கும் என் இனிய பொங்கல் வாழ்த்துக்களோடு என் கவிதை தொடங்குகின்றேன். இனிது பொங்கல். நாட்டில் எல்லா வளத்தையும், நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நலத்தையும், வீட்டிலும் எல்லோருக்கும் சகல செல்வத்தையும் குறைவின்றி அள்ளித்தர தைமகள் வந்தாள். இனிய பொங்கலை உடன் அழைத்து வந்தாள். பழையன கழித்து தீயது விலக்கி புதியன புகுத்தி வீடுகள் தோறும் புதிய வண்ணங்கள் தீட்டி புதிய உத்வேகத்தோடு புதிய வருடம் வரவேற்கவே தைமகள் அழகாய் வந்தாள். தைப்பொங்கலும் இனிதே வந்தது. தொன்று தொட்டு இயற்கையை வணங்கும் தமிழன் மண் மாறி கதிரோனுக்கு நன்றி சொல்லவே வந்தது திருவிழா. என்றைக்கும் மக்கள் பஞ்சம் பசியின்றி சென்னல் மாற்றிய சோறும் எண்ணரும் தானியங்களும் உண்ணச் சுவைக்கும் காய் கனிகளும் தரும் அன்னை பூமி மண்ணிற்கும் அரும்பாடுபட்டு அதனை காக்கின்ற உழவர் பெருமக்களுக்கும் முதல் வணக்கம் சொல்ல வந்தது இனிய பொங்கல் விழா. உதிக்கும் சூரியனாரே, உன்னை கும்பிட்டே எங்கள் பொழுதுகள் விடியுமே. உன் ஒளியின்றி இங்கு உயிர்கள் வாழ்வதேது? உன் உதவியின்றி பயிர்கள் வளர்வதேது? எல்லா உயிரையும் பயிரையும் வளர்க்கும் சூரியனே, உனக்கு நன்றி சொல்வோம் இனிய பொங்கல் படையலிட்டு. காட்டை மேட்டை திருத்த கலைப்புகளால் மண்ணை பதப்படுத்த உழவர் உடன் இருக்கும் தோழர்களாம் உழவு மாடுகளுக்கும் நன்றி சொல்வோம். கம்பு வெல்லம் வேக வைத்து அரிசி மாவு கொழுக்கட்டைகள் படைத்து அழகாய் மாட்டுக் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி அலங்கரித்து உற்சாகமாய் அவற்றோடு பவனி வருவோம் இனிய மாட்டுப் பொங்கல் அன்று. இளைஞர்கள் தங்கள் வீரத்தை பறைசாற்ற ஜல்லிக்கட்டு காளையை அடக்கி மகிழ்வர். பட்டி தொட்டிகளெல்லாம் நடைபெறும் ஏறுதழுவும் போட்டிகளும் இனிய பொங்கல் விழாவின் ஓர் அங்கம். காணாத உறவுகளையும் கண்டு மகிழ வந்தது காணும் பொங்கல். வருடமெல்லாம் பரபரப்பாய் உழைக்கும் பாமர மக்கள் உறவுகளோடு சேர்ந்து கழிக்க ஊர் சுற்றி மகிழ இனிதே வந்தது காணும் பொங்கல். இனிது பொங்கல். எல்லோர் மனதிலும் இன்பம் தங்கும் பொங்கல். இல்லங்கள் தோறும் மங்களம் தங்கும் பொங்கல். உறவுகளோடு கூடி மகிழ்ந்திட பொங்கல். ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் காண இனிதே வந்தது பொங்கல். நன்றி, வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய அதாவது பொருளாளர், அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொருளாளர், தலைநகர் தமிழ் மன்றத்தினுடைய செயலாளர், இலக்கிய வட்டத்தினுடைய அதாவது எம்ஜிஆர் பள்ளியில் இலக்கிய வட்டத்தை மாதந்தோறும் நடத்துகின்ற 400க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்திய ஒரே மாமனிதர் யாருன்னா பைக்கு பிரபாகரன் தான். எளிமையானவர். தற்காலத்தில் இருக்கிற இலக்கியத்தை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து எந்த பாட்டை எங்கே கேட்டாலும் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பைக்கு பிரபாகரன் ஒருத்தர் தான். ஏதாவது சினிமா பாடல் ஒரு சந்தேகம்னா அவரை கேட்டால் தெளிவாக சொல்லக்கூடியவர். அவர் பொருளாளராக இருப்பதும் இந்த மாமன்றத்தினுடைய செயலாளராக இருந்து செயற்படுவது மிகவும் பெருமை. அவர் தான் இந்த கவியரங்கத்தை நடத்துகிறார். இந்த கவியரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் எந்த இடத்திலேயும் ஒரு கூட்டம் வேணும்னா ஒரு கவியரங்கம் நடத்தும். கவியரங்கம் நடத்தினா தான் நான் ஒரு நண்பரை கேட்டேன், ஐயா எங்களுக்கு கூட்டமே இலக்கிய மன்றத்துக்கெல்லாம் கூட்டமே வர மாட்டாங்க, என்ன செய்யலான்னு.
ஒரு இலக்கிய மன்றத்தில் ஒரு கவியரங்கம் போடுங்க, நான் 100 கவிஞரை கூட்டு வரேன்னு சொன்னார். அப்படி கவிஞர்கள் எல்லாம் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய காலம். அது மட்டுமல்ல, எங்கே விழா நடந்தாலும் தன்னுடைய கவிதையை படித்து அவர்களும் மகிழ்கிறார்கள், மற்றவர்களையும் மகிழ்விக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கவிஞர்கள் ஐயா வாக்கோ பாண்டியன் இங்கே இருக்கார். ஒரு வாக்கோ பாண்டியனை கேட்டால் ஒரு பொதுநல சேவகர் என்றே சொல்லலாம். என்ன வேலையிட்டாலும் மனங்கோணாத செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். எல்லா மன்றத்திலும் பொறுப்பில் இருக்கிறார். அவர் கவிதை பாட இருக்கிறார். அவரையும் மற்றும் கவிஞர் ஆரோக்கியமேரி அவர்கள், கவிஞர் சுபசந்திரசேகரன், கவிஞர் சுமத்ரா கோவிந்தசாமி, கவிஞர் சோ செல்லம்மா, கவிஞர் கா செல்லையா, கவிமாமணி மாவே மாணிக்கவாசகர் வந்துட்டாரா? கவிமாமணி ஐயா வந்துட்டார். ராகமாக பாடக்கூடியவர். இந்த கவிஞர்கள்னு சொன்னால் சில பேர் அந்த தாலியே வச்சு படிப்பாங்க, சில பேர் தாலியை தூக்கி போட்டுவிட்டு அவங்களே சொந்தமாக படிப்பாங்க. அப்படிப்பட்ட கவிஞர்களில் அவர் முன்னிலை வைக்கிறார். அவரை வணங்கி மகிழ்கிறேன். மணிமேகலை சிவராமன் அவர்களையும், குழந்தை கவிஞர் பி.டி. கோபால், கவிஞர் பார்த்தசாரதி, முனைவர் ஆஷா அனைவரையும், கவிதை பாடுகின்ற அனைவரையும் பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி உரை நல்க இருக்கின்ற இலக்கிய வட்ட தலைவர் ஜெகதீசனார் அவர்களை வணங்கி கீழே போய் உட்கார்ந்துட்டார். அவரை வணங்கி மகிழ்கிறேன். அடுத்தது தொகுப்புரை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழாசிரியர்னால் எப்படி இருக்கணுன்றதுக்கு இலக்கணமாக இருக்கிறார். அனைவரையும் வரவேற்கும் பொழுதே இன்னும் யார் அங்கே வருகிறார்களோ அவர்களுடைய பெயரை சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்னு சொல்கிறது ஒரு தனி சிறப்பு. அப்படி மிக அருமையாக இணைப்புரை தொகுப்புரை செய்து கொண்டிருக்கின்ற தெய்வ கணபதி அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வு பெருமைக்குரிய நிகழ்வு. அதை தொடங்கி வைப்பதற்கு எனக்கு ஒரு நல் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்து நான் தொடங்கி வைக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் எதிரில் இருப்பவர்கள்லாம் பார்க்கும்பொழுது பெருமையாக இருக்குது. அவர்கள் பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. ஐயா சூடாமணி அவர்கள் சிறுவர் வனம் என்ற ஒரு இதழை நடத்துகிறார். நான் இதுவரையிலையும் கோதநாயகி வரலாறை படித்ததே இல்லை. அவர் கோதநாயகியினுடைய வரலாற்றை எழுதும்பொழுது 115 நாவலை எழுதி அவரே பதிப்பித்து போராட்ட தியாகியாக திகழ்ந்து எப்படியெல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்தார் என்பதை அவர் எழுதிய பிறகுதான் எங்களால் அறிந்து கொள்ள முடியுது. அப்படிப்பட்ட அந்த கோதநாயகி வரலாற்றை எழுதிய ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். பக்கத்தில் இருக்கின்ற ஐயா பெருமாள் அவர்கள் மிகச்சிறந்த பச்சையப்பன் கல்லூரியில் பணியாற்றி எல்லாருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தவர். ஏன்னா நூலகத்தில் போய் நூல் எடுத்தால் தான் படிக்க முடியும். அப்படி செய்த அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா பொறியியல் அறிஞர் ஐயா ராமானுஜம் அவர்கள், அவர்கிட்ட தான் நாம் கற்றுக்கொள்ளணும். அவர்கிட்ட நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் கூட தூய தமிழை பேசுவார். ஐயா எங்கே இருக்கிறீர்கள்னு கேட்டால் நான் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன்னு தூய தமிழில் பேசுகின்ற தூய தமிழ் பற்றாளர் அவர். பொறியியல் அறிஞராக இருக்கிறாங்கன்னா எப்படியும் தமிழை பேசும்போது கலந்து பேசுவாங்க. ஆனால் கலந்து பேசாத ஒரு ஆற்றலாளர் மற்றும் பல நிழற்படம் எடுத்து எல்லாருக்கும் ஊக்கப்படுத்துகின்ற அந்த மணிவாசகர் பதிப்பத்தினுடைய குருவாக விளங்குகின்ற அந்த ஐயா குருமூர்த்தி அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். பத்மநாபன் சிறந்த கவிஞர், அவர் இசைக்கலைஞர், தமிழை இசையோடு பாடக்கூடிய ஆற்றலாளர். எல்லோரை பற்றியும் தெரிந்தாலும் நேரங்கருதி காலங்கருதி எழுத்தாளர்களே எழுதுங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி, எழுதும் பொழுது பல பேர் என்னிடத்தில் சொல்வார், இருக்கிற கவிதைகள் இருக்கிற கவிஞர்கள் இம்சைகள் போதும், இன்னும் கவிஞன் ஆக்கிவிடாதே என்னைன்னு சொன்னார். இவங்க பண்ணுற அதாவது கவிதையை பாடி யாராவது ஒரு கவிதை எழுதிட்டார்னா அவருக்கு ஒரு ஆர்வம், யாராவது கேட்கணும். உடனே என்னிடத்தில் தொடர்பு பண்ணி, ஐயா நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் இதை கேளுங்கன்னு சொல்லி 10 மணிக்கு அவர் கவிதையை படிப்பார். நான் மகிழ்ச்சியாக கேட்பேன். கேட்டுட்டு மிக அருமையாக எழுதுகிறீர்கள், மிக சிறப்புங்க ஐயா, அருமை, வாழ்த்துகள், நல்லா எழுதுங்கன்னு சொல்லுவேன். யார் கவிதை எழுதினாலும் தவறே சொல்லக்கூடாது. அவர்கள் எழுதுவதெல்லாம் நல்ல கவிதை. அவர்கள் தன்னுடைய சிந்தனை ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற பொழுது அவர்களை ஊக்கப்படுத்துவது எல்லா இலக்கிய மன்றங்களின் கடமை என்று சொல்லி எப்பொழுதுமே அந்த தமிழ் இனிமை என்ற தலைப்பு மிக அருமையான தலைப்பு. அந்த தலைப்பு பார்த்திங்களா, இனிது இனிது பொங்கல் இனிது. பொங்கல் அன்று எல்லோரையும் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த
ஐயா பாரதிராஜா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து நல்ல வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகிறேன்.